ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்க சீராமா சஸ்பீஷியஸ் பார்ட்னர் எபிசோட் 20. இது தாங்க ஃபைனல் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் இருக்குது. வேறு யாருக்கும் இல்லைங்க, நம்ம சுக்கி ஃபேமிலி மெம்பருக்கு தான். அவர் தாங்க ஃபாரூக் முகமது. அவர் ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார், தினைக்கும் அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் என்ன பண்ண முடியும், ட்ரை பண்ணுறோம் நண்பரே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தினைக்கும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்டில் சப்போர்ட் ஆஸ் நண்பரே. ஓப்பனிங் சீனில் நம்ம போங்கி சோஃபாலேருந்து தூங்கி எழுந்திரிப்பாங்க. அதே கலைஞ்ச முடியும் அழுக்கு முகத்தோடு. அவங்க ஃப்ரெண்டு நூ கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கேன், ஏன்டி ஒரே நாற்று அடிக்குது, போய் குளிடி, வீக்கெண்ட் ஃபுல்லாக சோஃபாலே இருக்கேன் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிட்டோம், பாஸ்ட்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கேன், இப்போ வேறு நான் என் மனசுக்கு பிடிச்சதை வேறு ஒன்று செஞ்சுட்டு வந்தேன், அதனால தான் இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம போங்கி ரிப்ளை பண்ணுவாங்க. என்னடி பண்ணிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே நம்ம போங்கி நினச்சி பார்ப்பாங்க நம்ம ஹூக்கை பற்றி, அவர் என்னென்ன பண்ணார் எல்லாமே நமக்கும் தெரியும்ல, அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. அப்போ சடனாக ஹூக் என்ட்ரி கொடுப்பாரு. நம்ம நூ கேட்பாங்க, என்ன ஓகே என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா, இல்லை நான் போங்கி பார்க்க வந்தேன், கொஞ்சம் அவகிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஓகே பேசுங்க, தூங்கி ஏஞ்சி இப்போ தான் உட்காண்ட்ருக்கா அப்படின்னு நம்ம நூவும் சொல்லுவாங்க. இப்போ ஹூக் பார்த்த உடனே நம்ம போங்கி, ஐயோ ஹூக் நீங்களா, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், இப்போ தான் தூங்கி எழுந்துச்சோடனே, பரவாயில்ல நான் ஆல்ரெடி பார்த்தது தானே, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ, அதே கலைஞ்ச முடியும் அழுக்கு முகம், போய் குளிச்சுட்டு வா, ஆல்ரெடி எனக்கு இது நாத்தமும் பழகி போச்சு அப்படின்னு நம்ம ஹூக் ரிப்ளை பண்ண, இப்படிலாம் பேசாதீங்க, நான் ஒன்றும் அப்படி கிடையாதுன்னு நம்ம போங்கியும் செல்லமாக கோச்சிப்பாங்க. அப்போ ஹூக் சொல்வார், கொஞ்சம் நான் வந்துட்டு தனியாக பேசினேன், வெளில போகலாமான்னு கேட்கும்போது போங்கி, இல்லை நான் வரல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹூக் சொல்வார், இல்லை நம்ம லைஃப்பை பற்றின மேட்டர், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் வான்னு ரெக்வஸ்ட் பண்ணோடனே நம்ம போங்கியும் போவாங்க. ஆனால் போங்கிக்கு ஒரே கவலையாக இருக்கும், நம்ம எப்போல்லாம் சேர்றோமோ அப்போல்லாம் பிரேக்கப் ஆகுது, பிரச்சனை வருது, அதனால் நம்ம சேரலாமா வேண்டாமான்னு தெரியலையே கடவுளேன்னு சொல்லிட்டு கூட போவாங்க. அப்போ ஹூக் கேட்பார், இதே மாதிரி நம்மளால் எத்தனை நாள் இருக்க முடியும், ப்ளீஸ் நம்ம மறுபடியும் டேட் பண்ணலாமா, மறுபடியும் நம்ம பழைய மாதிரி லவ்வர்ஸ் ஆகலான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ போங்கி, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைன்னா, இல்லை நம்ம பழைய மாதிரி டேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போங்கியும், சரி இது நம்ம தப்பு கிடையாது, நம்ம சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெடியாக போவாங்க. அடுத்த சீனில் நம்ம போங்கி மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. அப்போ நம்ம நூ சொல்லுவாங்க, ஏய் போங்கி உன் மேலே ஒரே வாசனையாக வருது, பர்ஃப்யூம் இருந்தால் எடுத்து போட்டுக்கோ அப்படின்ட்டு. என்கிட்ட அது இல்லை, உங்ககிட்ட இருந்தால் கூட அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்டையும் இல்லை, வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ போங்கி மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அவள் ஃப்ரெண்டு நூக்கு பிடிக்காது, என்ன நீ மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டுவிடுவாள். இதை போட்டால் என்ன ஆகுனா, இதை போட்டால் ரொம்ப அழகாக தெரியுவேன்னா, பரவாயில்ல நம்ம ஹூக் தானே அப்படின்னு நம்ம போங்கி ரிப்ளை பண்ண, யாராக இருந்தாலும் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நீயும் அழகாக போன்னு சொல்லி மேக்கப் போட்டு அனுப்புவாங்க. அதை பார்த்து நம்ம ஹூக், ஹே உன் சிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கே, என்ன போட்ட, ப்ளஷ்ஷா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிப்பார். அப்புறம் நம்ம போங்கியும் ஹூக்கும் கையை கொடுத்துட்டு ஜாலியாக அவங்க டேட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீனில் தா வந்து சாரி கேட்டுட்ருப்பாரு ஜட்ஜ் முன்னாடி, நான் பண்ணது தப்பு தான், அவன் தான் வந்து என்னை கொலை பண்ண வந்தான், அதனால தான் கத்தி எடுத்தேன், அந்த உன்சுன் கொலைக்காரன் என்னை அட்டாக் பண்ணும்போது நான் கத்தி எடுத்தேன், ஸோ தற்காப்புக்காக எடுத்தது தான், நான் ஒன்றும் கொலை பண்ண ட்ரை பண்ணல, ஸோ சாரின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு ஜட்ஜு சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான், உங்களுக்கு தானே உண்டு, நீங்கள் ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. வெளியில் வரும்போது ஹூக் கிட்டேயும் போங்கி கிட்டேயும் சாரி கேட்பாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மீடியாவில் வந்து அவரை ஃபோட்டோ பிடிச்சி ப்ரெஸ் மீட் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். அதை நம்ம டிவியில் பார்த்த பூன் தாத்தா, இவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ போங்கியும் மிஸ்டர் ஜியும், என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க போலாம், இல்லை நீ என்னடா ரொம்ப சோகமாக இருக்க, யாராவது லவ் பண்ணுறேன்னு நம்ம ஜி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார் நம்ம ஜி. மறுநாள் கோர்ட் ஹியரிங் வரும் உன்சுன் கேஸ். அப்போ நம்ம ஹூக் சொல்வார், இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், எத்தனை கொலை பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் எல்லாருக்கும் பயம் வரணும்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ உன்சுன் பார்த்துக்கிட்டே இருப்பான், போங்கியும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ ஜட்ஜ் சொல்வார், இவர் பண்ண கொலைக்காக ஆயுள் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி தண்டனை கொடுத்து வெளில அமைச்சிருவாங்க. போங்கி நிரபராதின்னு நிரூபிச்சிருவாங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஹூக் போங்கிக்கு கை கொடுத்து ரகசியமாக விஷும் பண்ணுவார். அடுத்த சீனு நம்ம போங்கி அவங்க அம்மாவை பார்க்க ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. போய் எமோஷனலாக கட்டி பிடிச்சி, அம்மா இங்கே பாருங்க, நான் நிரபராதின்னு நிரூபிச்சிட்டேன், என் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, பார்த்தீங்களா ஹூக் தான் இதுக்காக காரணம் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே, அம்மா இங்கே பாருங்கள், நம்ம அப்பாவுக்கு தண்டனை குறைஞ்சிருச்சுமா அப்படின்னு. நமக்கும் புரியல, என்னது தண்டனையா, அப்பா இறந்துட்டாங்க தானே அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் அவரோட ஃபஸ்ட் அப்பா இறந்துருப்பாங்க, செகண்ட் அப்பா தாங்க ஹூக்கை காப்பாற்றிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார். அதை அவங்க ஃபஸ்ட் சீன்லேயே சொல்லியிருப்பாங்க, நானும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவருக்கு தானே கம்மியாயிடுச்சுமா, ஹூக் தாம்மா அதை பண்ணாருன்னு சொன்ன உடனே, அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு தெரியுமா அவர் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நம்பினேன், இருந்தாலும் சட்டம் வந்து தண்டிச்சிருச்சு, பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் போங்கி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் கஷ்டமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா கேட்பாங்க, வா போங்கி சாப்பிட்லான்னு. இல்லைம்மா நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க, ஹூக்கு கூட டேட் போறியா அப்படின்னு கேட்டு சிரிப்பாங்க. போங்கியும் வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து போய் உட்காந்துட்ருப்பா பார்க்கில்.
ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவார். மிஸ்டர் ஹூக் வரமாட்டார். ஏன்னா அவர் ஆஃபீஸில் இருப்பார். ஆஃபீஸில் ஹூக் கிளம்பும் போது பேங்க் வந்து இங்கே பாருங்கள், ப்ராசிக்யூட்டர் வேலைக்கு வந்தால் ரொம்ப ஈஸின்னு நினச்சிங்களா? ரொம்ப கஷ்டம், இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பாருங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் எப்போ வந்துச்சு பேங்க், என்னால் முடியாது, எனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இல்லை நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு பேங்க் சொல்லுவார். நம்ம ஹூக் ரொம்ப டென்ஷனாக எல்லா ஃபைல்ஸும் பார்ப்பார். மெசேஜும் அனுப்புவார் போங்கிக்கு, கொஞ்சம் லேட்டாகும் ப்ளீஸ் அப்படின்னு ஒன்று. அப்போ போங்கி சரி பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் வாங்கன்ட்டு. ரொம்ப நேரம் ஆகும், மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்புவார் மிஸ்டர் ஹூக். போங்கியை ரிப்ளை பண்ணுவாங்க பரவாயில்லன்ட்டு. அதே நேரத்தில் மிஸ்டர் ஷாவும் நம்ம நூவும் வருவாங்க. இங்கே பாருடி உட்காண்ட்ருக்கா, என்னன்னு தெரியலன்னு. பசிக்குது, நம்ம சாப்பிட போலாம், அவன் யாருக்கோ வெயிட் பண்ணுறான்னு 2 பேரும் பேசிட்டு போவாங்க. அப்போ நம்ம போங்கி நானும் சாப்பிட வரேன் அங்கே இருந்துன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. 3 பேரும் போவாங்க ரெஸ்டாரண்ட்டில். அப்போ நம்ம ஷா கேட்பாங்க, என்ன மிஸ்டர் ஹூக் வரலையா? அவன் எப்பயுமே இப்படி தான், ப்ராசிக்யூட்டர் வேலையில் போனாக்கா இந்த மாதிரி தான் பிஸியாகிடுவான், எனக்கா அதான் பண்ணான்னு சொல்லி சிரிப்பாங்க. அப்போ நம்ம போங்கிக்கு செம்ம கோவம் வரும். நூ கேட்பா, என்ன எக்ஸுன்றதுனால எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம போங்கி விட்டு கொடுக்காம, இருந்தாலும் பரவாயில்ல அவர் வேலையில் இருக்காரு அதனால தானே வரலன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. லேட் ஆக ஆக அங்கே எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நூ கேட்பா, ஷா உன்னை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்ட்டு. போங்கியில் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே யார் ஜி வந்து வேறு யாராவது லவ் பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னோடனே 2 பேரும் குழம்பி போய், என்னது ஜி வேறு யாரும் லவ் பண்ணுறாங்களா, லூஸு, இவளுக்கு தெரியல இவ்வளோ தான் லவ் பண்ணுறாங்கன்ட்டு மனசுக்குள்ளே நினச்சி திட்டிக்கோங்க. அந்த நேரத்தில் ஹூக்கும் அங்கே வந்திருப்பார். ஹூக் வந்ததை பார்த்த உடனே மிஸ்டர் ஜி வந்து, என்ன ஹூக் இங்கே வந்திருக்குன்னு, நான் போங்கியை பார்க்க வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹூக் கேட்பாரு, நீ யார், சிஏ பார்க்க வந்தியா இல்லை நூவை பார்க்க வந்தேன்னா? நான் நூவை பார்க்க தான் வந்தேன். என்னது உனக்கும் ஷாக்கும் ரிலேஷன்ஷிப்பா இல்லை உனக்கும் நூக்கும் ரிலேஷன்ஷிப்பா, எனக்கு ஒன்றும் புரியல, வாடான்னு சொல்லி உள்ளே போவாங்க. எல்லாம் குடிச்சிட்டு கமெண்ட் அடித்து சிரிச்சுட்டு இருக்குங்க 3மே. அப்போ என்ன பண்ணுவார் ஹூக் வந்து போங்கியை தூக்கிட்டு போவார். இதுக்கப்புறமா தான் லைஃப்பில் ஒன்று நல்ல முடிவாக எடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஜீக்கிட்ட சொல்லுவார். ஜி நான் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலையே அப்படின்ட்டு. அங்கே நூ கேட்பாங்க, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்ட்டு. ஷா கேட்பா, இங்கே பாரு, அப்போ நான் என்ன நீ லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் ஹார்ட் அண்ட் சிம்பிள் காமிப்பாங்க. மிஸ்டர் ஜீக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போய் இவங்கிட்ட மாட்டிட்டு நம்ம படாத பாடுபாடுன்னு 2 பேரையும் கூட்டு போய் வீட்டில் விடுவாங்க. நம்ம சா மேடம் வீட்டில் விடும்போது சா மேடம் கேட்பாங்க, எங்கே நூவை காணும் அப்படின்ட்டு. அவளை வீட்டில் விட்டுட்டேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோடனே, இங்கே பாரு நீ யாராவது லவ் பண்ணுறியான்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஜீ மழுப்புவார். திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியாதுன்னு மிஸ்டர் ஜீ வந்து சாவை கிஸ் பண்ணுவாங்க. திடீர்னு சாக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அவங்களும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி இவங்க ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கும். அங்கே ஹூக்கும் போங்கியும் ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 2 கப்புள்ஸும் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீனில் ஹூக்கும் போங்கியும் டே அண்ட் நைட் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபோனில். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வேலையும் பார்ப்பாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஜீயும் ஷாவும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க. என்னன்னே தெரியல, 2 கப்புள்ஸும் ஜாலியாக போயிட்டுருக்கும். ஒரு நாள் ஹூக் வந்து ஆஃபீஸில் இந்த போங்கி எங்கே போனானே தெரியலையே, 3 நாளாக வரலேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ போங்கி வந்து நிற்கும். என்ன லேட்டாக வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா, சும்மா தான் வந்தேன்னு நம்ம போங்கி மழுப்போம். சரி வா டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடும் போது, இங்கேயே சாப்பிட்லாம், எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு நம்ம போங்கி சீனை போடும். இருந்தாலும் சாப்பிடுவான். நம்ம ஹூக் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி, நம்ம என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி லைஃப் அவங்களுக்கு ஜாலியாக போயிட்டுருக்கும். இவங்க என்ன ஒரு ப்ராப்ளம்னா, போங்கிக்கும் ஹூக்குக்கும் கேஸ் தான் ப்ராப்ளம். வர கேஸு ஒரு டைவர்ஸ் கேஸாக வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணால் 30 வருஷம் கழிச்சு ஒரு அஃபேர் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிட்டேன்னு போங்கி கிட்டே வருவாங்க. ஹூக் சொல்வார், ஒரு ஹஸ்பண்டை அடிக்கலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிட்டோன்னே போங்கி வந்து, என் கிளைண்ட் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் ஜட்ஜான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். இந்த ப்ராப்ளமை ஹூக் வந்து போங்கிட்ட சொல்வார், இங்கே பாருங்கப்பா இந்த மாதிரி கோவப்படுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. ஒரே ஒரு வழிதாண்டா இருக்குது, சாரி கேளு, நான் 30 வருஷமாக அதை தான் பண்ணிகிட்ருக்கேன், அவள் என்ன பண்ணாலும் நீ சாரி கேட்டு போ அப்படின்ட்டு. ஒர்க் அவுட் ஆகுமாப்பானா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹூக்கும் நம்ம போங்கிக்கிட்ட சாரி கேட்பாரு. போங்கி சொல்லும், எதுக்காக நீ சாரி கேட்குற, பிரச்சனையே இல்லையே, நீ ஏன் சாரி கேட்குறேன்னு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப் போகுது, நான் எல்லாத்துக்கும் சாரி கேட்க போகிறேன் போங்கின்னு. நம்ம கேஸ் வேறு பர்சனல் வேறு அப்படின்னு போங்கி தான் சொல்லும். ஆனால் அந்த லூஸு போங்கி மறுபடியும் சண்டைக்கு தான் நிற்கும். இதேமாரி ஜாலியாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹூக் வந்து போங்கிக்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுவார். நம்ம லைஃப்பை இதே மாதிரி லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எல்லாருமே எதிர்பார்த்தது தான், அவங்களுடைய மேரேஜ் ப்ரப்போசல்லாம் நடக்கும். இந்த சைடு நம்ம சீயும் சாவும் சேர்ந்துருப்பாங்க. இது தாங்க ஹாப்பி என்டிங். இதிலேருந்து என்ன தெரியுது, லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணால் மட்டும் போதாது, விட்டு கொடுக்கவும் தெரியணும், சாரி கேட்கவும் தெரியணும். இது தாங்க பெஸ்ட்டு பார்ட்னருக்கு அழகு. இது தாங்க நம்ம ஸ்டோரி. சஸ்பீஷியஸ் பார்ட்னர் இதோட முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னு நான் சொல்லலை, அடுத்த சீரியஸ் பார்க்கலாம். அன்டில் பாய், சுகி பவா.